நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரேணுகாவுக்கு ஒரு பக்கம் சந்தேகத்து மேல சந்தேகம் வந்து இருக்கு. ரகு ஒரு பக்கம் போன் பண்ணி, என்ன ரேணுகா நீ முடிச்சிட்டு எல்லாமே ஒரு பக்கம் அந்த விஜய் உனக்கு தான் நல்லது பண்ணிருக்கான், விஜய் உன்னை நம்பின்னு இருக்கா, அது மட்டும் இல்லாம உன்னை முழுசா நம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா நீ தப்பு கணக்கு போட்டுன்னு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் இத்தனை நாள் மல்லின்னு உருகினவன் திடீர்னு நீ வெண்பாவுக்கு சூடு வச்ச பாத்தியா, அந்த செகண்ட்ல இருந்து உன் பக்கம் மாறுறான்னா அதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, நீ ஏதோ ஒரு தாள வாய் விட்டு இருக்க. அது விஜய்க்கு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிட்டு இருக்கு, மல்லிக்கும் விஜய்க்கும். அதை விஜய் பிடிச்சிக்கிட்டு சரி ஓகே இவனை சாதாரணமா விட்டுறக்கூடாது, அடிக்கிற அடி ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்கணும், வாழ்க்கையிலே இதுக்கு மேல அந்த தப்பை நம்ம ஏன்டா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு அடி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காப்ல. அதுக்கு ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டி இருக்காப்ல. இப்ப என்னடா பண்றது, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இருக்கு வழி இருக்கு, ஆனா இருந்தாலும் நம்ம யோசிச்சு சிந்திச்சுதான் எந்த ஒரு வேலையும் செஞ்சாகணுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் செஞ்சிட முடியாது இல்ல. அதே சமயத்துல ராஜேஸ்வரிக்கு போன் பண்ணி கேட்டு பாரு என்ன நினைச்சுன்னு. ராஜேஸ்வரிக்கு போன் பண்ணி நைட்டு விஜய் அங்க வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லையே விஜய் வரவே இல்லையே, அவன் எங்க போனா என்ன பண்ணானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து இந்த மல்லி தான் கொஞ்சம் ஓவரா பண்ணிருக்கா, நைட்ல அப்படியே மொட்டை மாடிக்கு போறதுன்னு அங்க போறதுன்னா புதுசா மொட்டை மாடில வேற போய் படுக்கிறா, அப்படியே புதுசா இருக்கு, ஆனா 2 தலைகாணி எட்டுன்னு போறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, சரி இரு நாளைக்கு நான் வாட்ச் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம ரேணுகாவுக்கு கீழே இருந்து மேல தெரிய அப்படியே சும்மா தக 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 தகன்னு ஒரு பக்கம் போயுது, ஒரு பக்கம் எரியுது. ஐயோ என்னடா இது, நான் ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடக்குது. ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தானே ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு வழியே இல்லையடா, இதுக்கு முடிவே இல்லையடா, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பேனே ஒரு பக்கம் பிச்சிற அளவுக்கு சோகத்திலயா வேதனை இல்லையா கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. சரி இப்ப என்னதான் பண்ணலாம் முடிவா ஃபைனலா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் அதாவது கதிரேசன் இருக்காருல்ல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரு என்ன பண்ணீங்க ஒரே விஷயம் தான் பண்றாரு. ரேணுகா இப்ப எதுக்குமா நீ பிரஷர் ஆயின்னு இருக்க, விஜய் எப்படி இருந்தாலும் இங்கதான் இருப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஜய் காணும் எனக்கு விஜய் இப்ப எங்க போனாலும் சொல்லிட்டு தெரியணும், அந்த விஜய் ஒரு வேலை என்னை ஏமாத்திட்டா என்ன பண்றது, என் வாழ்க்கைய ஒரு பக்கம் சீரழிஞ்சிருமே, ஐயோ இதை இப்படி விடக்கூடாது, எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, நான் எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ரகு இருந்துன்னு, சரி ஓகே விடு, நீயும் முடிவு பட்ட நானும் முடிவு பட்ட, மல்லியை பேசாம கிட்னாப் பண்ணிடலாம், யாருக்கும் எந்த பிரச்சனை இருக்காது, மல்லியை கிட்னாப் பண்றது ஒரு ஈஸியான வழிதான், அவளை கிட்னாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி நாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் நீ சொல்றது நல்ல ஐடியா தான், இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இருந்தாலும் யோசிக்கணும் கொஞ்சம், ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம் எதையும் செஞ்சிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. பேசின்னு இருந்தா லாஸ்ட் வரைக்கும் பேசின்னு ஏதோ முடிவு பண்ணுங்கடா, டக்குன்னு குயிக்கா பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. என்னக்கா பண்றது, எல்லாமே ஒரு பக்கம் குயிக்கா பண்ணி பழகி போச்சு, அதனால குயிக்கா தான் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செம்ம கோவத்துல இருக்காரு. யார் மேல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரேணுகா மேல. என் பொண்ணுக்கு சூடு வைக்கிற, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உனக்கு ஆப்பு வைக்கிறேன், அந்த வீட்டை விட்டு நான் துரத்த வைக்கிறேன், உனக்கும் அந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்றத எல்லாரும் முன்னாடி ஒரு பக்கம் ஊரறிய உலகறிய அடிச்சு உன்னை சொல்ல வைக்குவேன், இது ஏன் மேல சத்தியண்டி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு அப்படியே சும்மா கொலை வெளியில இருக்காங்க. ஒரு பக்கம் என்னடா பண்றது, இருக்காரு வழியே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுன்னு சிந்திச்சுன்னு போயிட்டே இருக்காங்க. பாப்போம் என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம மறுபக்கம் சரி இறக்கும், அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா கிட்ட இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்படிதாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வெண்பாவும் ஒரு பக்கம் என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, என் மல்லியம்மா வச்சு எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு மல்லியை ஒரு பக்கம் கடத்த முயற்சி பண்றாங்க. அதை கடத்தவும் முயற்சியில கடத்தியும் கடத்திடுறாங்க. ஐயோ மல்லி எங்க போன, மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் உலகமெல்லாம் தேடுறாம, ஆனா மல்லிய கண்ணுங்க என்னடா இது, நமக்கு வந்தா சோதனைன்னு போனா வேதனைன்னு வருது. கடவுளே இதுக்கு ஒரு நியதி இல்லையா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டு கார்டை கொடுங்க சார் கொடுங்க, எத்தனை நாள் எப்படி எல்லாம் என் தவிச்சிட்டு இருக்க, எனக்கு ஒரு முடிவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. இப்ப என்னதான் பண்றது, இருக்கிற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வழி இருக்கு, ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காரு, அவரு வந்து வீட்டுக்கு வந்து இதோ பாருமா ரேணுகா, நீ எதுக்காகவும் என்ன காரணத்துக்காக கவலைப்படாத, எல்லாமே ஒரு பக்கம் நல்லதான் நடக்கும்,
நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து எல்லாமே நல்லதா நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிருக்காரு. நீங்க சொல்ற ஆறுதல் எல்லாமே எனக்கு ஓகே தான், எனக்கு எதுவுமே பயமா இல்ல. ஆனா இருந்தாலும் அந்த விஜய் இருந்து மல்லிகிட்ட தான் அடிக்கடி போராட்டம் இருக்கு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் இருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு என்னடா இது ஏதான ஒரு குழப்பம் நமக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் குழப்பம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ராஜேஸ்வரி கிட்ட பேசுறாங்க. ராஜேஸ்வரி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்னமே என்கிட்ட கேட்க மாட்டேன், இன்னைக்கு என்ன புதுசா இருக்கிற பாசம் எல்லாமே வந்திருக்கு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சந்தேகமானா ஒண்ணுமானா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது போலதான் எல்லாம் நடந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு ஒரு பக்கம் வெறுப்புல கட்டுப்புல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சுடரி ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பிரச்சனை வந்தா அவன் மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரு அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, நடு வர அவ்வளவுதான், போனதெல்லாம் போயிருச்சு, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப புதுசா தினசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்ல போறேங்க. அப்படி என்னடா சொல்யூஷன், அதுக்கு என்ன சொல்யூஷன் சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு ஆர்வமா கேட்குது. அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி விட்டுருங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக. டாடா சொல்றேன் எல்லாருக்கும். சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க?